வேன் நிறைய பணம். கதிர் ஆனந்த் கல்லூரியில் இரண்டாவது நாளாக ரைடு. தமிழக அமைச்சர் துரைமுருகன் சென்னையிலும் அவரது மகனும் திமுக எம்பியுமான கதிர் ஆனந்த் துபாயிலும் இருந்த நிலையில் நேற்று காலை அவர்களுக்கு தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு தொடங்கியது. அவர்களுடைய வீடு, கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி, திமுக பிரமுகர் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் வீடு உள்ளிட்ட இடங்களில் சோதனை ஆரம்பமானது. துரைமுருகன் வீட்டில் யாரும் இல்லை. எனவே கிட்டத்தட்ட 7 மணி நேரம் காத்திருந்து அனுமதி பெற்று சோதனை தொடங்கியது. சுமார் 11 மணி நேரம் சோதனை நடந்தது. அமைச்சரின் அறை மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரியின் அறை பூட்டியிருந்தது. எனவே மாற்று சாவி இல்லாத நிலையில் 2 அறையின் கதவையும் உடைத்து நுழைந்தனர். கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் எக்கச்சக்க பணம் கைப்பற்றப்பட்டதால் உடனடியாக அந்த பணம் வெள்ளை வேனில் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டது. எவ்வளவு பணம் என்பதை அமலாக்கத்துறை இன்னமும் வெளியிடவில்லை. பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் வீட்டில் இருந்து 28 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கல்லூரியில் இரண்டாவது நாளாக சோதனை தொடர்கிறது. 2026 தேர்தலை குறிவைத்து பணத்தை முடக்கும் வேளையில் பாஜகவின் உத்தரவின் பேரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதாக திமுகவினர் குற்றம் சாட்டுகிறார்கள்.